ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வணிஞ்சா அறிமுகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காளைகளை அடக்கிறதுக்கு நிறைய வீரர்கள் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் அங்கே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் காளையை அடக்கிறதுக்கான விதிமுறைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட விதிமுறைக்கு ஒரு வெள்ளைக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தானும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்க போவதாகவும் இதை நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டதாகவும் அவர் அறிவித்தாங்க. பட் ஆனால் இது என்ன ஒரு ரீசன்னா, அப்போ நம்ம ஊர் அதிகாரிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெளிநாட்டுக்காரர் முறையாக பயிற்சி எடுத்திருக்க மாட்டீங்க, அதனால் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அவர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நான் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக அவருடைய பிடிவாதத்துலேருந்து இறங்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உடன்பட்டு அவர்கிட்ட இருந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது தான் அவர் எந்த நாட்டை சேர்ந்தார் அப்படின்றது தெரிய வந்துச்சு. அவர் அயர்லாண்டை சேர்ந்தவர். அவர் பேர் கான் ஆண்டனி என்றும். கான் ஆண்டனியோடைய வயது பார்த்திங்கன்னா 52 வயதாவது தெரிய வந்துச்சு. பின்ன அதுக்கப்புறம் 50 வயது கடந்து விட்ட நிலையில் நீங்கள் வீரராக களமிறங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு கூறி அங்கே மறுத்துட்டாங்க. இதனால் அவர் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு சோகமாக இருந்து அந்த போட்டியில் கலந்துக்க முடியலையே அப்படின்ற வருத்தத்தோடு அவர் இருந்தாங்க. அப்புறம் அவர் கூட வந்திருந்த மற்ற வெளிநாட்டுக்காரர்களும் அப்புறம் நம்ம ஊர் அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி அப்புறம் அவரை ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்கறதுக்கு அனுமதித்தாங்க. நீங்கள் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங். இவர் தான் அந்த அயர்லாந்து நாட்டை சேர்ந்த கான் ஆண்டனி. இவர் தான் அந்த போட்டியிலேருந்து நிராகரிக்கப்பட்டார். இதனால் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் நம்ம ஊர் இல்லாமல் வெளிநாட்டுக்காரங்களும் எவ்வளோ ஆர்வமாக இதில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்றது நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து போடுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.